ரைட். இயேசுவின் நாமத்தினாலே அநேக கோணங்களிலே தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆளுக்கு பிள்ளை சரியில்லை, ஒரு ஆளுக்கு புருஷன் சரியில்லை, ஒரு ஆளுக்கு மனைவி சரியில்லை, ஒரு ஆளுக்கு வருமானம் சரியில்லை, ஒரு ஆளுக்கு வியாதி, ஒரு ஆளுக்கு அல்லையா கடன் பிரச்சனைகள், ஒரு ஆளுக்கு நெருக்கங்கள், ஒரு சொந்த பந்தங்கள் கண் முன்னாலே சாபத்தினால சாகுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நொந்து நொந்து நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் தேவனுடைய வழிமுறைகள், இந்த காயங்கள் யாவுமே பிசாசினால் வரக்கூடிய பயங்கரமான சாட்டை அடிகள். சாட்டை அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உங்கள் பாரங்களை, உங்கள் தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் அதுக்கு காரணம் ஒன்று பாவமாக இருக்கும், சாபமாக இருக்கும், அதன் மூலமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளாக இருக்கும். அதனால் இந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து, இந்த சாப பிடிகளிலிருந்து நீங்கள் சரியானபடி விடுதலைக்கு வர வேண்டும். அதுக்காக தான் இந்த முயற்சிகள், இந்த அர்ப்பணிப்பின் ஊழியம், இந்த ஓட்டங்கள் எல்லாமே. அதனால நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான பிரதிபலன் உங்களுக்கு திரும்ப வந்துடும். நன்மைக்கேற்ற நன்மையும் தீமைக்கேற்ற தீமையும் அக்கிரமத்துக்கேற்ற தண்டனைகளும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் அல்லது எதிர்காலத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதைகளில் எல்லாம் தப்பணும்னா நீங்கள் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீங்கள் நன்மை செய்வதனாலோ அல்லது அற்புத அல்லலியா நற்குணம் செய்கிறதுனாலையோ அல்லது அநேகருக்கு நல்லவன்னு பேர் எடுக்கிறதுனாலையோ தான தர்மம் செய்கிறதுனாலையோ இந்த இயேசுவின் தண்டனைக்கு தப்பிடலான்னு நினைக்காங்க. அது ஒரு கிரியை. ஆனால் எது தேவ சாயலுக்கு ஒப்பாய் உங்கள் அங்கங்கள், உங்கள் அவயவங்களின் கிரியைகள், உங்கள் இருதயங்கள் மாற்றப்படுவதுதான் வருங்காலத்திலே பிசாசு உங்களை தாக்கக்கூடாதபடி செய்கிற ஒரு பயங்கரமான ஆயுதம். நீங்கள் இயேசுவின் சாயலுக்கு எப்படி எவ்வளவு தூரம் மாறுக, எவ்வளவு தூரம் சுத்த பாவ அறிக்கை செய்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறீங்களோ, அவ்வளவு தூரம் நீங்கள் பிசாசின் இருந்து காயப்படாமல் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் எப்போ பாவத்தை அறிக்கை செய்கிறீங்களோ அதுக்கப்புறம் பூரா இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறீர்கள். இயேசுவின் ஒப்பாய் சாயலுக்கு மாறும் பொழுது தேவன் மேலே இருந்த அதே மகிமை, தேவன் மேலே இருந்த அதே அபிஷேகம், அதே ஆவியானுடைய ஆளுகை உங்களுக்குள்ள வரும். இதுதான் உங்கள் இந்த உலகத்தில் பிசாசு ஆளுகிற இந்த உலகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு. வேற எதுவுமே பாதுகாப்பு அல்ல. உங்கள் பணம், உங்கள் அறிவு, உங்கள் ஞானங்கள் எல்லாமே இந்த பூமியில் தோற்று போகும். இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். இயேசுவின் இரத்தம் என்பது இயேசு பலியானார், அதுதான் இயேசுவின் இரத்தம். இப்போ நான் சொல்ல வர்ற காரியங்கள் நான் சொன்ன போல உங்கள் குடும்பங்களில் வருகிற அநேக போராட்டங்களுக்கு உண்டான அல்லேலூயா தண்டனையை நீங்கள் ஒவ்வொரு கோணத்தில் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அநேகர் சொல்ல முடியும், அநேகர் சொல்ல முடியாது. அப்படி பல கோணங்களில் உங்கள் வீட்டில் தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இந்த தண்டனை இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய பலவீனத்தை அறிக்கை செய்தீங்கன்னா அந்த தண்டனையிலிருந்து தப்பலாம். இல்லைன்னா நீங்கள் தப்ப முடியாது. இப்போ எங்கள் அண்ணனோ எங்கள் அக்காலோ அடிபடுறாங்க, அவங்க ரசிக்கப்படலை. நான் பார்க்கிறேன் இப்போ என் மன பாரம் இருக்கிறது. அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் இவர்களுக்காகவும் நீர் மரித்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பாரத்தை வைக்கும் பொழுதும் அந்த பாரம் என்னை அழுத்துவதில்லை. என் மகன் மீறுதலுக்கு உட்பட்டால் அந்த பாரத்தை அப்படியே தேவன் மேலே வைக்கிறேன், இவங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது முழு விடுதலையை பெறுகிறேன். அநேகருக்கு குடும்பங்களில் போராடுகிற எல்லா போராட்டத்திற்குண்டான தண்டனையையும் தேவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எப்படி விதவிதமாய் நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்களோ, எப்படி விதவிதமாய் பூமியில் சங்கடப்படுகிறீங்களோ, அதே மாதிரி அதுக்கு ஏற்ற தண்டனையை பல கோணத்திலே இயேசுநாதர் அனுபவித்தார். சிலுவை சுமந்தார். அல்லேலூயா. முள்முடி சூட்டப்பட்டது, கோலால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள். அல்லேலூயா. முள்முடி சூட்டப்பட்டார். அல்லேலூயா. சவுக்கடிப்பட்டார், ஆணியினாலே கடாவப்பட்டார், சிவப்பங்கி உடுத்தப்பட்டார். இதெல்லாம் ஒவ்வொரு தண்டனைகள். ஒரே நாளில் இவ்வளவு உலக மொத்த ஜனங்களின் தண்டனையை தன்னுடைய அல்லேலூயா தேவகுமாரன் மனுஷகுமாரனுடைய சாயலிலே வெளிப்பட்டு எல்லா தண்டனையும் தான் ஏற்றுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்டது தான்
இந்த சிலுவையில் இதை ஏற்றுக்கொண்டாருங்கிறத நீங்க பூரணமாய் தியானம் பண்ணி அதை அறிக்கை செய்து நீங்க அல்லேலூயா அந்த அந்த அல்லேலூயா தேவ நடத்துதலுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. ஒவ்வொரு அல்லேலூயா ஒவ்வொரு நிமிடமும் உலக ஜனங்களுக்காய் அவர் காயப்பட்டார். விலங்கினாலே சங்கிலினாலே அவர் கட்டப்பட்டார். அல்லேலூயா சங்கிலினாலே கட்டப்பட்டதில்லை, சவுக்குனால பயங்கரமான காயப்பட்டார். வேதம் சொல்லுகிறது படைச்சால்களைப் போல அவர் முதுகு உழப்பட்டது. இதெல்லாம் நீங்க விசுவாசிகள்னா அதே காயம் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அந்த காயம் அவர் பட்ட காயம் வேற, அதே கோணத்துல நீங்க உலகத்துல அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எல்லாத்தை விட இயேசுவை நேசிக்கலன்னா காயப்படுவீர்கள். எல்லாத்தை விட, பிள்ளையை விட, புருஷனை விட, பணத்தை விட இயேசுவை நேசிக்கலன்னா நீங்க காயப்படுவீர்கள். அந்த காயம் சொல்லி மாளாது, நீங்க வேலையை சொல்லவே முடியாது. உள்ள அறுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கும். நீ இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒரே வழி, என் சாபத்தை தேவன் சிலுவையில் சுமந்து கொண்டார். பிடித்த உடனே விலங்குல மாட்டி அவன் கொண்டு போய் அல்லேலூயா பிரதான ஆசாரியர் முன்பாக நிறுத்தப்படுகிறார். பிறகு பிலாத்தின் முன்பாக ஏறது முன்னால நிறுத்தப்படுகிறார். பிறகு பிலாத் முன்பாக நிறுத்தப்படுகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் இவர் காயப்படுகிறார். கல்லால் எரியப்படுகிறார், சவுக்கால் அடிக்கப்படுகிறார், கோலால் அடிக்கப்படுகிறார், துப்பப்படுகிறார். அல்லேலூயா முள்முடி சூட்டப்படுகிறார். எல்லாம் அவருக்காக அல்ல, நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய சாபத்தின் நிமித்தம். இந்த ஒவ்வொரு தண்டனையும் உங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்களே, அந்த அனுபவிக்க கூடாது என்பதற்காக. உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு அல்லேலூயா தண்டனையும் அவர் அனுபவித்தது தான். ஆனால் எதனால் வருது, ஏன் இப்படி வந்திருக்கு, நான் எப்படி தூக்கி அவர் மேலே வைக்கணும், எப்படி சிலுவையில் அறிக்கை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. அது புரியாத வரை நீங்க இந்த பூமியில அல்லேலூயா உபத்திரவங்கள். நான் இதை மிரட்டல, ஆனா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கோணத்துல பணம் இருக்கவனும் இல்லாதவனும், அல்லேலூயா படித்தவனும் படிக்காதவனும், ஏழையும் பண்ணையக்காரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க உலகத்துல. இந்த படிப்பு, இந்த பணம், இதெல்லாம் வேதத்துல கிடையாது. வேதத்துல கிடையாதுன்னா இல்லைன்னு சொல்லவில்லை, அதுக்கும் இந்த சாபத்தை சுமக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க தெளிவாய் புரியணும். நான் சொல்லுகிற காரியங்களை தெளிவாய் புரியணும். எந்த சபைகளிலும் போதித்திருக்க மாட்டார்கள் என்பதை இது என்னுடைய விசுவாசம். நான் சொல்லுகிற காரியங்கள் அநேகருக்கு புரியல. ஆனால் இதன்படி நடந்தீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விடுதலை நிச்சயம். கேன்சர்ல இருந்து விடுதலை ஆகலாம், மரணத்திலிருந்து விடுதலை ஆகலாம். வேதம் சொல்லுது நீங்க மரிப்பதில்லை. வேதம் சொல்லுது இங்கு உலகத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் செய்த வேசித்தனம், நீங்கள் செய்த விக்கிரக ஆராதனை, நீங்கள் அதை அறிக்கை செய்திருப்பீர்கள். ஆனால் உங்க மனதில் இருக்கிற அநேக மீறுதல்கள், அநேக அக்கிரமங்கள், அநேக துணிகரமான பாவங்கள், இது உங்களை தண்டிக்கும். இந்த வெளி வேஷங்கள் பயங்கரமாய் தண்டிக்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் தேவனை அல்லேலூயா மட்டுப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா நடிப்பின் மூலமாய் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். நான் நடிக்கிறேங்கன்னு சொல்றதுக்கு அல்லேலூயா உங்களை குறைச்சி பேசுறதுக்கு அநேக நேரம் நடிக்கிறேங்கன்னு சொல்ல காரணம், அல்லேலூயா இது அல்லேலூயா அக்கிரமத்தை விட, மீறுதலை விட, துன்மார்க்கத்தை விட பயங்கரமாய் உங்களை தண்டிக்கப்படுவீர்கள். உள்ளது இல்லது. இந்த காரியத்தை மாத்திரம் நீங்க சரியானபடி புரிஞ்சுக்கிட்டு அல்லேலூயா சிலுவையில் அறிக்கை செய்து விட்டுவிட்டீங்கன்னா நல்லது. கர்த்தர் கல்லை கொண்டு எரியப்பட்டார். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ கோணத்துல ஒரு கல் கொண்டு எரித போல அல்லேலூயா நிந்திக்கப்பட்டு அடிபடுகிறீர்கள். சவுக்கால் அவள் அடிபட்டார். நீங்க நோயினாலேயோ அல்லது மற்ற பிரச்சனையினாலே காயப்படுகிறீர்கள். அவர் முள்முடி சூட்டப்பட்டார். ஏதோ ஒரு காரணத்தில் அவர் முள்முடி சூட்டப்பட்டு அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, யூதருடைய ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். இந்த பரியாசம் உங்களுக்கும் இருக்கும், அது வேற கோணத்தில் இருக்கும். ஆனால் இந்த காரியத்தை தேவன் சிலுவையில் சுமந்திருக்கிறார்ங்கிறத சரியான ஆவியானவருடைய போதனையின்படி தெளிவு வந்திருந்தா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க.
அநேக காரியத்தில் விடுதலை ஆன அதான் பேசுகிறேன், விசுவாசித்தேன் பேசுகிறேன். நீ ஏன் விடுதலை ஆகலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன் கேள்வின்னா மூடத்தனம், அறியாமை, துணிகரம், அக்கிரமம், அல்லையா மீறுதல். இதுதான் அநேகருக்கு. அநேக சத்தியம் தெரிந்திருந்தும், வேத வசனங்கள் தெரிந்திருந்தும், செபிக்க தெரிந்திருந்தும் இன்னைக்கு சிக்க காரணம் தான். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இப்படி மாட்டிருக்காங்க. வெளியே பேசுவாங்க பரிசுத்தம், உள்ள பரிசுத்தம் இல்லை, வாழ்க்கையில் அடி. வெளியே நீதி பேசுவாங்க, உள்ள வாழ்க்கையில நீதி இல்லை, வாழ்க்கையில் அடி காயங்கள். ஆனால் வெளியே பரிசுத்தம் போல் நடிப்புகள். இந்த நடிப்பு தான் ஆகாதுன்னு சொல்றேன். எனக்கு அக்கிரமம் இருக்கு, மீறுதல் இருக்கு, ஆனால் இது என்னுடைய எனக்கு துணிகரம் இருக்கு, அதுவே பாவம். ஆனால் அது இல்லாதபடி நடிக்கிறது அதை விட கொடிய பாவம். ஏன்னா தேவனை நான் பொய்யனாக்குகிறேன். நான் இப்போ சொன்ன காரியங்கள் உங்களுக்கு எப்படி தெளிவாக புரியுது இல்லை? இந்த வீடியோவை திரும்ப வீட்டில் போய் கேட்டு பாருங்க. நீங்கள் இயேசு கல்லால் எறியப்பட்டார், அதே போல தண்டனையை நீங்கள் வாழ்க்கையில் கல்லெறியுண்டு இப்பவும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடும். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதே வேதனையை இந்த பூமியில் நீங்கள் அனுபவித்து இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்து அதே போல அடி வாங்கிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை அனுபவித்திருக்கக்கூடும். இயேசு துப்பப்பட்டார், அந்த அவமானத்தை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்களும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி இங்கேயும் பந்தியில் கலந்துக்கிட்டு விடுதலை ஆகாமல் போகக்கூடும். அல்லேலூயா. இது ஒவ்வொன்றும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக காரியத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றிருக்கிறார். நீங்கள் எதை எப்படி ஒப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் ஆத்மாவுக்கு தான் தெரியும். நான் எந்த இதை என்னுடைய காயங்கள் ஏதோன்னு நான் ஒப்பிட வேண்டும் என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுது. அவர் சவுக்கடிப்பட்டார்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது அவர் முதுகை அடிக்கிறவனுக்கு கொடுத்தார். எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அநேகர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாசம்ங்கிற முறையில் பிள்ளைகள் பண்ணுற தவறுக்கு நீங்கள் உடந்தை போனீங்கன்னா உங்கள் முதுகு நிறைய அடி வாங்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அடிக்கிறவனுக்கு தேவன் முதுகை கொடுத்தார். இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் இப்படி முதுகை கொடுத்துருக்கிறார், என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். தாடி மயிரை பிடுங்கி பாருங்க பாப்பா, எவ்வளோ வலிக்கும். தலை முடியல ஒன்று ஒன்றா பிடுங்கி பார்த்தா எவ்வளோ வலிக்கும். அதுக்காக தன்னுடைய தாடையை கொடுத்தாராம் தேவன். அல்லேலூயா. அவர் கொடுக்க அவர் சியோன் குமாரத்தை பார்த்து சொன்னாரு, நான் இப்படி படுதுனால எனக்காக அழாதீங்க, நீங்க செத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தண்டனை கட்டிக்கிட்டு இருக்கேன், இதை விசுவாசிச்சு நீங்க விடுதலை ஆகுங்க. அவர் அன்னைக்கு சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக அழுங்கன்னாரு. தாடி நான் யோசனை பண்ணி பார்த்தேன், தாடி எப்படி தலைமையிலாவது பிடிங்கிடலாம், ஆனால் தாடி மயிரை பிடிங்கன்னா எவ்வளோ வலி இருக்கும். ஏற்றுக்கொண்டார் தேவன். மட்டுமல்ல, அவர் முகத்தில் வேதம் சொல்லுது, அவர் தன் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. வாசிப்போம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16லேருந்து வாசிக்கலாம்.
ஆமென் கொண்டு போய் கூடி வர செய்து உடுத்தி ஒரு நிமிஷம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் யாரு? வார்த்தையினாலே சகலதையும் உண்டாக்கினவர். அவர் வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டானது. சூரியன் உண்டாக கடவுது, உண்டானது. சந்திரன் உண்டாக கடவுது, உண்டானது. சகல ஜீவராசிகளும் வார்த்தையினால் உண்டானது. அந்த தேவனை இவன் என்ன செய்யறான்? அப்பொழுது அல்லையா சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவருடைய சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு வணங்கினார்கள். நீ அழகு இல்லாம இருங்க, படிக்காம இருங்க, துட்ட பணமே வேண்டாம், ஆனா தேவனுக்குள்ள இயேசுவை போல மாறி பாருங்க, இந்த உலகம் உங்களை மதிக்கும். அல்லையா? பவுலுக்கும் இப்ப சொல்ற இந்த காரியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, பணத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அழகுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா குட்டை ஆளு வளர்த்தியிலும் குட்டை. அந்த மனுஷனை இன்னைக்கு வரையும் பேச காரணம்னா தேவன் சரியான மனம் திரும்புதல் இருந்தது. பரியாசம் பண்ணதான் செய்வாங்க அவங்கள. நீங்க தேவனுக்குள்ள இல்லாத வரை, தேவனை போல் மாறாத வரை இந்த உலகம் உங்களை பரியாசம் பண்ணும், அவமானப்படுத்தும், உங்களை நிந்திக்கும், பகைக்கும். வேதம் தெளிவா சொல்லுது, என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைப்பார்கள். இதுல இருந்து எப்படி தப்ப பாருங்க? ரெட்டை வேஷம் போட்டலாம், அங்க மாதிரி அங்க, இங்க மாதிரி இங்க. அது அதை விட பெரிய கொடுமை. ஏன்னா தேவனை பொய்யை நாக்குகிறோம். அங்க போனா அங்க மாதிரி நடிக்கிறது, இங்க போனா அங்க மாதிரி நடிக்கிறது. அது பயங்கரமான இது நீ அறிக்கை செய்யாம கூட இருக்கலாம். நீ இந்த ரெட்டை வேஷம் போடுறது பயங்கர காயப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது, அல்லேலூயா, அவர் மேல் துப்பி அல்லேலூயா கோலினால் அந்த முள்முடி மேல அடிச்சு, அல்லேலூயா ரத்தம் சொட்ட சொட்ட அவர் ஆங்கிறத கண்டு, அவர் வேதனைப்படுகிற கண்டு இந்த போவர்ச்சவர்கள் எல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு சிவப்பான அங்கேயே உடுத்தி அவர் முன்னால உட்கார்ந்து அல்லேலூயா யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க என்று கத்தினார்கள். எவ்வளவு பெரிய அவமானம்! நீ அல்லேலூயா தேவனுக்குள்ள இருக்கணும், உலகத்தில் இருக்கணும். தேவனுக்குள்ள சரியானபடி இல்லைன்னா உலகம் உங்களை பரிகாசிக்கும், பயங்கரமான நிந்தையை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும். நீங்க அதை சகிச்சும் உலகத்துல போய் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரை நிந்தையை தான் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல காலங்க, இயேசு கிறிஸ்துவில எந்த நிலைமையில இருந்தாலும் விடுதலை நிச்சயம். நீ நோயில எந்த பிடியில இருந்தாலும் விடுதலை நிச்சயம். நீ எந்த பாவ பிடியில இருந்தாலும் விடுதலை நிச்சயம். விடுதலை அவர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டாரு. இன்னொரு தடவை அவர் சிலுவையில் அறையப்பட போறதில்லை, இன்னொரு தடவை மரியாள் வயிற்றுல வந்து பிறக்க போறதில்லை. ஒவ்வொரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு உண்டான எல்லா கரையமும் சிலுவையில் கட்டி முடிச்சிட்டாரு. நீங்க படுகிற ஒவ்வொரு காயமும் அவர் பட்டு தீர்த்து விட்டார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 22, 23, 24. இருபத்தி ஓராவது அதிகாரம் 22, 23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க வேதம் என்ன சொல்லுது தெரியுதா? கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் இருந்தால், அல்லேலூயா, அவன் பிலாத்தா தான் சொன்னான், ஐயாங்க வாங்க, இயேசுநாதர் மேல சாவுக்கு ஏதுவான எந்த குற்றமும் இல்லை என்று சொன்னான். அவங்க கொண்டு வந்த பயங்கரமான தவறு, இயேசு தேவனை இவன் குமாரன் என்று சொல்லுகிறார்.
பிசாசு உங்களை தாக்க ஒரு வழி என்ன தெரியுமா? நீங்க இயேசுவின் குமாரன் என்று சொல்வதுதான். அல்லேலூயா. அவன் ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, இவன் தேவகுமாரன் சொன்னான். ஆலயத்தை இடிச்சு போட்டா 3 நாள்ல கட்டிடுவோம்னு சொன்னான். அல்லேலூயா. தேவ தூஷணம் சொன்னாங்கன்னா பெரிய குற்றமே. வேதம் சொல்லுது, இந்த மரத்தில் யாரெல்லாம் தூக்கப்படுகிறாங்களோ அது சபிக்கப்பட்டவர்களை தான் அப்படி தூக்குவார்கள். இது மரத்தில் தூக்கப்படுதுன்னு எழுதியிருக்குது. அங்கே சிலுவையில் அடிக்கப்படுவது தான் மரத்தில் தூக்கப்படுதுன்னு எழுதியிருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. தூக்கி போடுவாயானால் இரவில் தொங்கலாகாது. ஆமீன். அடக்கம் பண்ண வேண்டும். ஆமீன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆமீன். ஆமீன். வேதம் தெளிவா சொல்லுது, யாரு சிலுவையில் அடிக்கப்பட்டாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு மரணத்துக்கு உண்டான பாவத்தில் இருக்கிற அநேகர் சபிக்கப்பட்டவர்கள். இந்த மரண பிடியில கடைசியில் இருக்காங்களா? நீங்க ஒரு ஆள் சாவுக்கு முந்தி, உயிர் போவதுக்கு முந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி 2 பேர் நிற்பாங்க. ஒன்று இயேசுநாதர் நிற்பாரு, ஒன்று பிசாசும் நிற்கும். அவனுக்கு வெளியே உள்ள நினைவே ஒன்றும் இருக்காது. நீங்க போய் அப்பா தாத்தா அம்மான்னு கூப்பிட்டாலும் ஒன்றும் சத்தம்லாம் கேட்காது. ஆனால் கண்ணு முழிச்சிருக்கும், கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கும்போது இவன் எவ்வளவு தூரம் மனம் திரும்பி இயேசுவை போல ஏற்றிருக்கானோ, இயேசுன்னு சொன்னோன்னா பிசாசு தூரம் போயிடுவான். ஆனால் நீங்க சரியானபடி மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவை போல மாறலன்னா அந்த நினைவே உங்களுக்கு வராது. அநேக நேரம் ஆக்சிடென்ட் நடக்க அநேக இடங்கள்ல இயேசுவின் கூப்பிட்டு அநேகர் தப்பிச்சிருக்காங்க. ஆனா நீங்க இயேசுக்குள்ள இருந்தால் தான் அந்த இயேசுங்கிற பேர் நினைப்பே வரும். இல்லைன்னா அம்மான்னு வரும், இல்லை அப்பான்னு வரும், இல்லைன்னா ஐயான்னு வரும். அவ்வளோதான். அந்த கடைசி நிமிடத்தில் இயேசுவை கூப்பிடக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கணும். அதான் உங்களை நிர்ணயிக்கக்கூடிய இடம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம். எடுத்தவங்க டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 2 கொரிந்தியருக்கு அடுத்தால் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் ஆமென் ஆமென் வேதம் சொல்லுது. நியாயப்பிரமாணம், ஆவியின் பிரமாணம், மனுஷ பிரமாணம், உலகத்தின் தன்மை. இந்த பிரமாணத்தில் நீங்க சபிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் உங்கள் சாபத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டார். நீ விசுவாசிக்கணுமே, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு என் சாபத்தை சுமந்தார்னு விசுவாசி நீங்க உங்கள் சாபத்தை அறிக்கை செஞ்சாதானே நீங்க விடுதலை ஆக முடியும். எனக்காய் கல்லறி உண்டார், எனக்காய் சவுக்கால் அடிக்கப்பட்டார், எனக்காய் ஆணி கடாவப்பட்டது, எனக்காய் ஈட்டியினால் குத்தப்பட்டார்னு யார் விசுவாசியோ அவங்கள தான் தப்பிக்க முடியும். வேற யார் தப்பிக்க முடியும்? எதுக்காக சிலுவையில் மரித்தார்? எனக்காக. அநேக நேரம் நான் நினைச்சு பார்க்கறது உண்டு, உலகத்தில் ஜனங்கள் படுகிற எல்லா பாடையும் சிலுவையில் தேவன் செய்து முடித்திருக்கிறார். விசுவாசிக்க பலன் இல்லையே, அடுத்தால அதை செய்யாம இருக்க பலன் இல்லையே. நல்லா அறிக்கை செய்யறாங்க, நான் ஆண்டவரே உண்மை தான் நேசிப்போம்னு. மறு நிமிஷம் புள்ள பொண்டாட்டி அல்லலியா பணம் புருஷன் இப்படி தானே போயிட்டு இருக்காங்க. அடுத்தால அதே காயம் டபுள் மடங்கால தொடருது. நான் நேசம் இல்லைன்னு சொல்ல, நான் அன்பு செலுத்தலன்னு சொல்லலாம், பிள்ளைய அன்பு செலுத்துகிறேன். ஆனால் பேய் அளவுக்கு அல்ல. நான் என் அல்லலியா மனைவியை அன்பு செலுத்துகிறேன், பேய் அளவுக்கெல்லாம் இல்லை. இயேசு முதலாவது, பின்னால தான் அல்லலியா பிள்ளைகள் எதானாலும் சரி. இன்னைக்கு அநேகர் காயப்படுகிறார்கள், ரொம்ப பேர் காயப்படுகிறார்கள். யார் உங்க பிள்ளைகள் பண்ற தப்பு, அதை கட் பண்ணிருங்க, பிள்ளைய கட் பண்ணிருங்க, அந்த வியாதியிலிருந்து நீங்க குணமாயிரலாம் அப்படின்னு நான் போன வாரம் தான் ஆலோசனை சொல்லேன். அதெல்லாம் விட முடியாது. அப்போ முடிவு அதான் முடிவு. அது எப்படியா விட முடியும் பிள்ளைய அப்படின்னு என்கிட்ட சொல்லுது.
அது எப்படி நான் விட முடியும்? அப்ப சாவுங்க. உண்மையில நடந்த கதை, உண்மையில நான் ஆலோசனை சொன்ன ஆலோசனை, உண்மையில அதுவும் பேசின பேச்சு. நீங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, சத்தியம் இதுதான். இதுல இருந்து நீங்க விடுதலை ஆனா இது இப்படி செஞ்சுதான் ஆகணும். அது முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி என்கிட்ட ஜோம் பண்ணுது. ஆனா கர்த்தர் இருக்காரு, அவர் என்ன திட்டம் வச்சிருக்கா அதன்படி நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சிற சத்தியத்தின்படி, நான் என்னை நடத்தின விதத்தின்படி, எனக்கு இருக்கிற தேவன் தந்த அறிவின்படி, இதை தவிர உங்களுக்கு விடுதலையே கிடையாது. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் அநேகர் நான் மனம் திரும்பிடுறேன் என்கிட்ட கையை பிடிச்சி அழுதுருக்காங்க. சாகக்கூடிய நேரத்தில் ஐயா இப்போ மனம் திரும்பிடுறேன். என்ன பிரயோஜனம்? அந்த வாய்னால தானே இருக்கும், மனசுல வராத. அவ்வளவு தூரம் நான் கத்தி 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 பேசியும் கடைசியில் சாகக்கூடிய நேரத்தில் தாமஸ் பிரதர் நான் இப்போ மனம் திரும்புதேன் பிரதர், என்னன்னாலும் சொல்லுங்க நான் செய்தேன் பிரதர். எப்படி நடக்கும்? அது முழுமையான மனம் திரும்புதல் வராத. மனம் திரும்புதல் வராது. அந்த நேரத்தில் அவங்க வேதனை தெரியும், அவங்க சங்கடப்படுறது சங்கடம் தெரியும், உயிர் கொஞ்ச நேரம் கழிச்சு போப்பதுன்னு தெரியும், அவங்க பேசுறது தெரியுது. நான் என்ன செய்ய முடியும்? அங்க அங்க அந்த தேவனுடைய சட்டமே மனம் திரும்பினால்தான் பாதுகாக்கப்படுவேன்னு இருக்கும்போது நான் அதுக்கு மீறி கர்த்தர் உதவி எப்படி பேச முடியும்? அல்லேலூயா. முடியவே முடியாது. இன்னைக்கு நீ மனம் திரும்பலன்னா நாளைக்கு மனம் திரும்ப மாட்ட. இன்னைக்கு மனம் திரும்பலன்னா கடைசி நேரத்தில் மனம் திரும்பலாம் முடியாது. அது இருதயத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை, இருதயத்தை லகுவாக்கக்கூடிய தன்மை. அதான் வணங்கா காலத்தில் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னாரு. இது வழி போகிற இருதயம்னு சொன்னார் ஆண்டவர். அவங்களெல்லாம் திரும்பி கானானுக்குள்ளே போக முடியல. இருதயத்தை தேவனுக்குள்ள வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். தேசத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும்? சத்தியம் என்னன்னு புரியாம போயிடும். ஆவியானவருடைய நடத்தைகள் என்னன்னு புரியாம போயிடும். புரியலன்னா தேசமான கிறிஸ்தவர்களாக தான் திரிவார்களே தவிர வேத வசனம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள். வேத வசனம் சொல்லுகிற விடுதலையும் அடைய முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதே 15வது அதிகாரம் 17வது வசனம். அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து துப்பி முழங்கால் படியிட்டு. எவ்வளவு பெரிய பரியாசம், எவ்வளவு பெரிய பரியாசம். எதுக்கு தெரியுமா? தேவன் சொன்னாரு உங்களை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் மாற்றுகிறேன்னு சொன்னாரு. அந்த ராஜான்னு சொன்ன வகைக்காக அவர் பரியாசம் பண்ணப்படுகிறார். இயேசு பரியாசம் பண்ணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க ராஜா ஆகணும். ராஜான்னா இங்க நாட்டை ஆளுகிற ராஜா இல்ல, இந்த உலகத்துல ஆளுகிற பிசாசை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ராஜாவாய் நீ மாற வேண்டும். நீ ஆசாரியனா இருந்தால் தான் ராஜாவா மாற முடியும். ஆசாரியன் எதுக்கு ஆசாரியன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆலயத்துக்கு நீங்க தான் ஆசாரியர்கள். நீங்க ஆசாரியனா இருந்தால் ராஜாவாக முடியும். அல்லேலூயா. நீ ஆசாரியனா இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள பிசாசு ஆளுகை செய்கிறவன் மேலே உங்களால உங்க வாயின் வார்த்தையினால ராஜாவாகவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப வேதவசனம் தெரிய வேண்டாம், ரொம்ப ஜப வீரர்களாகவும் இருக்க வேண்டாம். சிலர் வந்து முந்தி ஜோம் பண்ணுறது ஆள்லாம் பார்த்துருக்கேன். சுத்த மனம் திரும்புதல் கிடையாது. நான் முந்தி ஜோம் பண்ணுறது எந்த வித தகுதி கிடையாது. அப்படியே முந்தி ஜோம் பண்ணுறது அநேகரை பார்த்துருக்கிறேன். ஜபம் பண்ணதுக்கெல்லாம் தகுதி இருக்கிறது, பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தகுதியின் படிதான், இல்லைன்னா எனக்கு காயப்படுவோம். தேவனை பொய்யனாக்குகிறோம். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க தேவனை நீங்க உள்ள பரிசுத்தமாய் இப்ப ஜோம் பண்ணலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. நீங்க சத்தியத்தின் படி நடந்து ஜோம் பண்ணலாம், தப்பே கிடையாது.
மீறுதலுக்கு உட்படக்கூடாது. இதெல்லாம் மீறுதலுக்கு உட்படும். இதில் சரி அப்படியே இருந்துருவா இல்லை, நீ தகுதிப்படணும். தகுதிப்பட்டு எல்லா காரியங்களையும் செய்யணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே மார்க்கு 34, 35, 36. ஆமேன். ஆமேன். எலோயி எலோயி ஆமேன். அர்த்தமாம் என்றார்கள். ஓடி கடற்காளானை தோய்த்து ஒரு கோலின் மேல் மாட்டி குடிக்க கொடுத்து, ஆமேன் ஆமேன். நல்ல காணுங்க. இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணி நம்ம பரிசுத்தமாக முடியா வந்திருக்கிறோம். இது ஒரு நன்றியோடு கூட துதிக்கிறேன். அந்த அந்த திராட்சை ரசம் நீங்க மனம் திரும்பலன்னா அது புளிச்சு போயிடும். திராட்சை ரசம் இருக்கலாம், நீங்க ரத்தம் நினைச்சு சாப்பிட்டா அது ரத்தம். இது என்னை பரிசுத்தமாக்கும் நினைச்சு சாப்பிட்டாலும் அது பரிசுத்தமாக்கும். இது 2 நாள் இருந்துட்டா அது புளிச்சு போயிடும். அது புளிச்சதை குடிச்சோம்னா வலி எடுக்காது. அதுக்காக கடற்காளானை துவைத்துட்டுனா போதை வந்துடும். போதை வந்துட்டுனா நீ நசரேய விரதத்திலேருந்து தூர போயிடுவேன். நசரேய விரதம்னா என்ன? கிறிஸ்துவனா இருக்கிற தன்மையிலேருந்து நீங்கள் தூர போயிடுவீங்க. அதனால அவர் வாய்கிட்ட வந்தோடனே வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. நசரேய விரதம் கெடுக்கப்படும். இந்த இதுக்கு அர்த்தம் என்ன? நான் இயேசுவின் ரத்தத்தை அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. திராட்சை ரசத்தை எடுத்தான் கொடுக்கான். அது 2 நாள் ஆனது, புளிச்சது. கடற்காலம் தேய்ச்சோம்னா அது கூட கொஞ்சம் போதை வரும். போதை வந்தோடனே அவர் என்ன அடிபட்டாலும் அது தெரியாது. சிலுவையில் அரைஞ்ச உடனே காகம் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கோம். டக்குன்னு உயிரோட கண்ணை கொத்தும். ஆனால் இயேசுவுக்கு கொத்தலை. உயிரோடு கொத்து. ஏன் கொத்துனா, நீங்கள் முறுக்கு வச்சுட்டு போகிறீங்க, ஒரு தீமத்தையும் முறுக்கு வச்சுட்டு போகிறான். உங்கள் கையில் இருக்க முறுக்கை பிடுங்காது, அவன் கையில் இருக்க ஏன் பிடுங்குது? அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு அதுக்கு தெரியும். அதே மாதிரி கையில் அணி அடித்த உடனே கலகா வந்து அவங்களால பத்த முடியாதுன்னு அதுக்கு தெரியும். ஆன்னு கத்த வேண்டியதான். கொத்தி கொத்தி எடுப்போம் கண்ணுகளை. யார? கொத்தி கொத்தி எடுத்துருவாங்க கண்ணை. சாபத்தின் சக்தி சுமக்க விடுதலை ஆகாத வரை கண்ணை அப்படியே உயிரோடு இருக்கும்போதே பிச்சு எடுப்பான். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்பு முடிக்க போகிறேன். நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. 6 அதிகாரம் 2, 3. 1, 2, 3. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று கிறிஸ்துவன் என்ற விரதத்தை இருக்கிறவர்கள், வாசி, கிறிஸ்துவ விரதமாகிய, ரைட்டு, ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால் நல்ல காலங்க கிறிஸ்துவன் ஆகிறோம், கிறிஸ்துவன் ஆகி பொருத்தனை பண்ணி கிறிஸ்துவனாக இருக்கும் இருந்தால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். திராட்சை ரசத்துல புளிக்க வச்ச காடியையும்
ஆ. மற்ற மதுபானத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தை புளிக்க வச்ச காடியையும் ராஜ்யத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் ஆமேன் திராட்சை பழங்களையாவது ஆமேன் திராட்சை வற்றல்களையாவது வற்றல்களையாவது புசியாமலும் புசியாமலும் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் நாளெல்லாம் ஆ. செடி விதை முதல் ஆ, தோல் வரையில் உள்ளவர்களே ஆ, செய்யப்பட்ட யாருடையும் புசியாமல் இருக்க கடவுள். நல்ல காடுங்க. புளிச்சது பூராமே அலலியா ஒண்ணுக்கு ஆகாது. நெதம் புதுப்பிக்கப்படணும். நெதம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். புளிச்சிட்டுன்னா அது போதம் வந்துடும். இன்னைக்கு அநேக புளிச்ச ரசங்கள் நசரேய விரதம் நீங்க கிறிஸ்தவனா இருக்கிற தன்மையை இழந்து போவீர்கள். அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஈட்டியினால் குத்தப்பட்டார். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கல்லெறியுண்டார். இயேசுநாதர் கல்லெறியப்பட்டார். இதெல்லாம் நமக்காக பட்டார். நமக்காக ஈட்டினால் குத்தப்பட்டு தான் இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. ஜலம் கழுவ இரத்தம். அல்லேலூயா. நன்றியோடு ஜீவன், அதுதான் ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டாகிறது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்காக தேவன் சிலுவையில் கட்டின கரையங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை பூராமே தேவன் தண்டனையாய் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார்.